இப்போ நம்ம வந்து இட்லி தோசைக்கெல்லாம் தகுந்த மாதிரி ஒரு குருமா செய்யலாம். ஜார் எடுத்துக்கிட்டு தேங்காய் தேவையான அளவு போட்டுக்கோங்க. நீங்கள் ஆட்கள் குறைவாக கூட இருந்ததுன்னா பொருட்கள் குறைவாக கூட சேர்த்து போட்டுக்கோங்க. தேங்காய், அப்புறம் வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு, தக்காளி. நான் வந்து 3 பேர்த்துக்கு செய்கிறதுனால ஒரு 3 தக்காளி போட்டிருக்கேன். நீங்கள் கூட குறைச்சி போட்டுக்கோங்க. அப்புறம் சீரகம், சோம்பு, மிளகு, பட்டை, கிராம்பு இது எல்லாத்தையும் போட்டு கூட மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. மிளகாத்தூள் தேவையான அளவு, காரத்துக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. ஏன்னா இதில் போடுற பொருட்கள் எல்லாருமே காரம் நிறைந்த பொருட்கள். அதனால் குழந்தைகளாம் சாப்பிட்றது சிரமப்படும். அதனால் காரமெல்லாம் அளவாக பார்த்து சேர்த்துக்குங்க. மிளகாத்தூள், மல்லித்தூள் இது எல்லாமே போட்டுக்கிட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி எடுத்துட்டு ஒரு வாணலி அடுப்பில் வச்சு ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி அது காஞ்சோடனே பட்டை, சோம்பு, கிராம்பு, கருவேப்பிலை இது எல்லாத்தையும் போட்டு தாளிச்சுக்கோங்க. தாளிச்சுட்டு அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை வந்து அதில் போட்டு நல்லா அந்த பச்சை வாசம் போகிற அளவு ஒரு 10 நிமிஷம் நல்லா கிளறி விட்டு சிம்மிலேயே வச்சு நல்லா கிளறி விட்டு அதை திரட்டி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் ஓரளவுக்கு சுமார் பச்சை வாசம் போயிடணும். அது போனதுக்கப்புறமா குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. உப்பு சேர்த்துக்கிட்டு ஜாரெல்லாம் கழுவி தண்ணி வச்சுருப்போம் இல்லையா, அந்த தண்ணியை குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி அது கூட கலந்துக்குங்க. தண்ணி கலந்து நல்லா உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக பார்த்துட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டுச்சுன்னா வந்து குருமா ரெடி ஆயிடுச்சு. இதுபோல் குருமாலாம் வந்து இட்லி, தோசைக்கு, சப்பாத்தி எல்லாத்துக்குமே இதை சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். குருமா நல்லா கொதித்து வந்தோடனே தேவையான அளவு கொத்தமல்லி இலை போட்டு இறக்கிங்க. நீங்கள் திக்னஸ் வேணும் அப்படின்னா அரைக்கும்போது கொஞ்சம் கடலை போட்டுக்கோங்க, பொட்டுக்கடலை அல்லது துவரம்பருப்பு கொஞ்சம் ஊற வச்சு சேர்த்துக்குங்க, அல்லது பச்சரிசி கூட கொஞ்சம் ஊற வச்சு சேர்த்துக்குங்க. ஒன்றும் இல்லைன்னா உங்கள் இட்லி மாவு இருக்கும் இல்லையா, அந்த இட்லி மாவுலேயே ஒரு கரண்டி ஊற்றி, ஒரு கரண்டினா பெரிய கரண்டி வேண்டியதில்லை, ஓரளவு ஊற்றி கெட்டி பண்ணிக்கிங்க. சூப்பராக இருக்கும், செஞ்சு சாப்பிடுங்க.